உத்தரப்பிரதேசம், ஹரியானா, ராஜஸ்தான், பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்களில் மக்கள் மலிவான மதுபானங்களில் இருந்து விடுபட்டு விலை உயர்ந்த பிரீமியம் மற்றும் கிராப்ட் மதுபானங்களை வாங்க தொடங்கியுள்ளனர். இதற்கு மக்களின் வருமான உயர்வு, மாநில அரசுகளின் நெகிழ்வான கலால் கொள்கைகள் மற்றும் மாறிவரும் ரசனைகள் காரணங்களாக இருக்கின்றன. 19ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலேய அரசு மத்திய கலால் சட்டம், அதாவது சென்ட்ரல் எக்சைஸ் ஆக்ட் மூலம் மதுபான உற்பத்தி மற்றும் விநியோகத்தை முதலில் முறைப்படுத்தியது. இதன் நோக்கம் மக்களுக்கு நல்ல மதுவை வழங்குவது அல்ல, மாறாக அரசாங்கத்திற்கு அதிக வருவாய் ஈட்டுவது மட்டுமே. சுதந்திரத்திற்கு பின் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 47 கீழ், அதாவது ஆர்டிகிள் 47, மது விலக்கை அமல்படுத்த மாநில அரசுகளுக்கு அறிவுறுத்தியது. ஆனால் மாநிலங்களின் சுய வருவாய்க்கு ஓன் டாக்ஸ் ரெவென்யூ, மதுபான வரி மிக முக்கிய ஆதாரமாக மாறியதால் மாநில அரசுகள் கலால் துறை, எக்சைஸ் டிபார்ட்மெண்ட் மூலமாக ஒப்பந்தங்களை ஏலம் விட தொடங்கின. 1950 முதல் 1980 வரை சாராய ஏல முறை. மாநில அரசுகள் குறிப்பிட்ட பகுதிகளுக்கான சில்லறை விற்பனை உரிமங்களை ஆண்டுதோறும் அதிக விலை கேட்பவருக்கு ஏலம், அதாவது ஆக்ஷன் சிஸ்டம் விட்டன. உள்நாட்டு சாராயமே அதிகம் ஆதிக்கம் செலுத்தியது. 1990 முதல் 2000 வரை IMFL அறிமுகம். பொருளாதாரம் தாராளமயமாக்கப்பட்ட பிறகு இந்தியாவில் தயாரிக்கப்படும் வெளிநாட்டு மதுபானங்கள் சந்தைக்கு வந்தன. பல மாநிலங்கள் இடைத்தரகர்களை ஒழிக்க அரசே மொத்த கொள்முதல் செய்யும் கார்ப்பரேஷன்களை தமிழ்நாட்டின் டாஸ்மாக், கேரளாவின் பெவ்கோ உருவாக்கின. 2010-2020 நவீனமயமாக்கல். கடைகளின் உரிமங்கள் ஆன்லைன் மூலமாக குலுக்கல் முறையில் அல்லது நிலையான கட்டண முறையில் வழங்கப்பட்டன. போலி மதுவை தடுக்க QR கோடு மற்றும் ட்ராக் அண்ட் ட்ரேஸ் தொழில்நுட்பங்கள் ஒப்பந்தங்களில் சேர்க்கப்பட்டன. 2025-26 வெறும் விற்பனை அளவை மட்டும் பார்க்காமல் தரமான பிராண்டுகளுக்கு உகந்த சூழலை உருவாக்க வரிகள் மாற்றியமைக்கப்பட்டு வருகின்றன. மலிவான மதுபான சந்தை சரிந்து பிரீமியம் சந்தை உச்சத்தை தொட்டுள்ளது. இந்தியாவில் மதுபான விநியோக ஒப்பந்தங்கள் மாநிலத்திற்கு மாநிலம் முற்றிலும் மாறுபடும். கவர்மெண்ட் மொனாபொலி. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா மாநிலங்களில் அரசே மொத்தமாகவும் சில்லறையாகவும் கொள்முதல் செய்து விற்கும். விலை மற்றும் பிராண்டுகளை அரசே தீர்மானிக்கும். பிரைவேட் ரீட்டைல் மாடல். உத்தரப்பிரதேசம், ஹரியானா மாநிலங்களில் அரசு உரிமம் மற்றும் வரிகளை மட்டும் வசூலிக்கும். தனியார் நிறுவனங்கள் நவீன கடைகளை நடத்தும். ப்ராகிபிஷன். பீகார், குஜராத் மாநிலங்களில் சட்டப்பூர்வமாக மது விற்பனைக்கு முற்றிலும் தடை விதிக்கப்பட்ட ஒப்பந்தங்கள். நிறுவனங்களின் வளர்ச்சி. ராடிகோ கைதான் நிறுவனத்தின் பிரீமியம் பிராண்டுகள், அதாவது பிரஸ்டேஜ் அண்ட் அபவ், 2025-26 நிதியாண்டில் விற்பனை அளவில் 28.5% வளர்ச்சியையும் நிகர விற்பனை மதிப்பில் 30.9% வளர்ச்சியையும் பெற்றுள்ளன. இவர்களது மொத்த வருவாயில் 70%க்கும் மேல் பிரீமியம் ரகங்களை பங்களிக்கின்றன. மாநில அரசுகளின் சீர்திருத்தங்கள். உத்தரப்பிரதேசம் மதுபான உற்பத்தியின் ஏற்றுமதி மையமாக மாற பல சீர்திருத்தங்களை கொண்டு வந்துள்ளது. ஹரியானா பிரீமியம் ரீட்டைல் கடைகளை ஊக்குவிக்கிறது. பீர் விற்பனையிலும் பிரீமியம் ரகங்கள் UPI, ஒடிசா, ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களில் 8 முதல் 10% அதிகரித்துள்ளன. விஸ்கி மட்டுமின்றி கிராஃப்ட் ஜின், பிளேவர்ட் வோட்கா போன்ற பிரிவுகளும் வேகமாக வளர்ந்து வருகின்றன. பிரீமியமைசேஷன். இது ஒரு நுகர்வோர் மனநிலை மாற்றம். அதிகமாக குடிப்பதை விட குறைவாக குடித்தாலும் நல்ல தரமான, விலை அதிகமான பிராண்டுகளை குடிக்கலாம் என்று மக்கள் நினைப்பதுதான் இது. நுகர்வோரின் கையில் கூடுதல் பணம் புழங்குவதையும் சமூக ஊடகங்களின் தாக்கத்தையும் இது காட்டுகிறது. ஸ்டேட் எக்சைஸ் பாலிசி. இந்தியாவில் மதுபானங்கள் மீது வரி விதிக்கும் மற்றும் அதை ஒழுங்குபடுத்தும் அதிகாரம் அந்தந்த மாநில அரசுகளுக்கே உள்ளது. அரசாங்கம் உரிம கட்டணங்களை குறைக்கும் போதோ அல்லது கடைகளின் தரத்தை உயர்த்த அனுமதிக்கும் போதோ, உதாரணமாக பெரிய மால்களில் மதுபான கடைகள் வைப்பது, இந்த துறை வேகமாக வளர்கிறது. குளோபல் ரைஸ் ஆஃப் இந்தியன் சிங்கிள் மால்ஸ். முன்னரெல்லாம் வெளிநாட்டு ஸ்காட்ச் விஸ்கிகளுக்கு தான் பிரீமியம் அந்தஸ்து இருந்தது. ஆனால் 2025 மற்றும் 26 இந்தியாவின் இந்திரி, அம்ருத், பால் ஜான், கிரேசி காக் போன்ற உள்நாட்டு சிங்கிள் மால்ட் விஸ்கிகள் உலகளவில் பல உயரிய விருதுகளை வென்று வருகின்றன. இந்தியாவின் வெப்பமண்டல காலநிலை காரணமாக மரப்பீப்பாய்களில் மதுபானம் வேகமாக முதிர்ச்சியடைவதால் இதன் சுவை சர்வதேச அளவில் மிக சிறந்ததாக கருதப்படுகிறது. AIB டாக்ஸேஷன் சிஸ்டம். கர்நாடகா போன்ற மாநிலங்கள் 2026 பட்ஜெட்டில் ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை கொண்டு வந்துள்ளன. மதுபானத்தின் விலையை அடிப்படையாக வைத்து வரி விதிக்காமல் அதில் உள்ள ஆல்கஹால் அளவை அடிப்படையாக கொண்டு வரி விதிக்க தொடங்கியுள்ளன. இது பிரீமியம் பிராண்டுகளின் விலையை குறைக்க உதவியுள்ளது. இதனால் நுகர்வோர்
நுகர்வோர் இன்னும் எளிதாக உயர் ரகங்களுக்கு மாற முடிகிறது. குடியை கெடுக்கும் அப்படின்றது ஒரு புறம் இருந்தாலும் பிசினஸ் மற்றும் பொருளாதார ரீதியா இந்தியாவோட நுகர்வு கலாச்சாரம் எப்படி மாறிட்டு இருக்குன்றதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம்.